தம்பி டேய், சத்தம் போடாமல் படிங்க. என்னப்பா இன்னைக்கு லேட்டா? மணியை பாரு, 8:15 ஆயிடுச்சு. டிராஃபிக்காக இருந்துச்சு சார், அதான் லேட். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற. இவங்க எல்லாருமே உங்க கூட வர படிக்கிற பசங்க தானே? போ, பின்னாடி போய் முட்டி போடு போ. சாரி சார், இதுக்கு மேலே லேட்டாக. அதெல்லாம் தெரியாது, போய் முட்டி போடு போ. ஸ்டடி இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். மண்டே எக்ஸாம் வருது, எல்லோரும் நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஆனால் தான் ஹாஃப் இயர்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். உன்னோட செயல் எதுவுமே சரியில்லை, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேன். சாரி சார். ஓகே, இதுக்கப்புறமா ஒழுங்காக இருக்க பாரு, உட்கார். சரிப்பா, எல்லோரும் வீட்டுக்கு போங்க. என்னடா லேட்டாக வந்துக்கலாம், முட்டி போட வச்சிட்டாரு. எதுக்குடா லேட்டாக வந்த? கேம் விளாண்டுட்டு இருந்தேன் மாப்பிள்ள. சரி, சாயந்தரம் விளாட வந்துடுவல? அதெல்லாம் வந்துடுவேன். சரி சரி, ரைட்ரா. 1 hour later. இங்கே வாடா. என்னடா ஏய் தம்பி, மேல என்னடா ஜத்த படிக்கலையா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இருக்கப்பா, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன்பா. என்னடா படிக்க விளையாடிட்டு இருக்க? வாடா கீழ. சரிப்பா, வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் விளையாடுறேன். The next day. ஒழுங்காக படித்தது தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. அதை விட்டுட்டு தேவலாம் பார்த்துலன்னு கேட்டு இருந்துச்சுன்னா ஆன்சர் சீட்டை பிடிங்கிட்டு வெளியே அனுப்பிடுவோம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே நோட் பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அதேமாரி ஏதாவது நோட் பண்ணி எழுதி வச்சுருந்தீங்கன்னா மார்க் ப்ராக்டிஸ் போட்டு வெளியே அனுப்பிடுவேன், அடுத்த எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவோம், பார்த்துக்கோங்க. டேய் தம்பி, என்ன பேசாமல் எழுத, வெளியே அனுப்பிட போகிறேன். டேய் தம்பி, உன் பேப்பரை பார்த்து எழுது. இதுக்கப்புறம் பார்த்து எழுதுன்னு தெரிஞ்சுன்னா வெளியே அனுப்பிடுவோம், பார்த்துக்கோ. A few moments later. சார் 5 நிமிஷம் சார். சீக்கிரம் எழுதுப்பா, டைம் ஆயிடுச்சுல. பேர் பார்த்து எழுதிருக்கேண்ணே, பார்த்துக்கிறேன். சரி, பேப்பர் கொடுத்தவங்களாம் கிளம்புங்கப்பா. The next day. Morning, sir. குட் மார்னிங், உட்காருங்க. செல்வா, இந்த தடவை நீ ஃபெயில் தான், போ. என்ன மார்க் எடுத்திருக்க? குமார், நீ எழுத ஒன்றுமே எழுதலை, உன் பேப்பரில் ஒன்றுமே இல்லை, நீ ஃபெயில் தான், போ. நல்ல தம்பி, இந்தாப்பா சூப்பராக எழுதியிருக்க, இந்த தடவை நீ தான் ஃபஸ்ட் ரேங்க். இதே மாதிரி இங்கிலீஷ் மார்க் எடுத்தால் நல்லாயிருக்கும். சரிப்பா. ராஜ், பார்த்திபன்,
எல்லோரும் எக்ஸாம் பேப்பர் பார்த்தீங்களா? எப்படி மார்க் வாங்கியிருக்கீங்க? எல்லாருமே மார்க் கம்மி தான். நல்ல தம்பி கூட இங்கிலீஷில் மார்க் கம்மியாக தான் எடுத்துருக்கிறான். இப்போ அதை விடுங்க. ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்கனால கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஈவினிங் 2 ஹவர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணுன்ட்டு. ஸ்டடி போக ஈவினிங் 2 ஹவர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் மொபைல் இல்லை? இல்லை சார் ஃபோனு. எதுக்குப்பா உன்ட்ட ஃபோன் இல்லை? அப்பாவே கொத்தவளம் தான் சார் பார்க்காரு, இப்போ வாங்க முடியல சார். அப்படியா? சரிப்பா, நான் அப்போ உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். சரி சார். ஓகே. நேரத்தில் யார் ஃபோனை பண்ணிகிட்ருக்கா? ரொம்ப வேறு புதுசாக இருக்க. யார்? ஹலோ, நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். நல்ல தம்பி அப்பா தானே? ஆமாம் சார். இது தம்பி சொல்லியிருந்தான், ஏதோ ஸ்கூலில் ஃபோன் கேட்டாங்கன்னு. மேஸ்திரிக்கிட்ட கேட்டிருக்கேன் சார். சாயங்காலம் கொஞ்சம் காசு தரேன்ருக்காங்க. நான் வேணா சாயங்காலம் வேணா வாங்கி கொடுக்கேன் சார். சரி சார். சார் சொல்லுங்கள் சார், இந்த தம்பிக்கு ஃபோனை கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன் சார். கொஞ்சம் நான் சாயங்காலம் போய் வாங்கி கொடுத்து வந்துடுவேன். சரிண்ணே, இதாக ஒரு நிமிஷம். இந்தாங்கண்ணே. ரொம்ப போதுமாண்ணே? நன்றி சார். தம்பி ஃபோனு கண்டிப்பாக வாங்குவாப்பா. அப்பாட்ட காசு வேறு கம்மியாக இருக்குது. இல்லைப்பா, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இமெயிலனாலும் வாங்கிக்கணும்ப்பா. கடை இங்கே தானேப்பா இருக்குண்ணே. எங்கே இருக்கு கொஞ்சம் கம்மி? அந்த அங்கே தான்ப்பா இருக்குது. இதுதான் அந்த கடையா? ஆமாப்பா, இதான் அந்த கடை. சரி, இறங்குப்பா. ஃபோன் வேறு எவ்வளோ சொல்ல போகிறான்னு தெரில. கையில் காசு வேறு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் உள்ளே போய் தான் என்னென்னு பார்க்கணும். இந்த ஸ்டாண்டு வேறு செம் பண்ணணும். இது வேறு ரிப்பேர் கிடக்கு. சரி வாப்பா, உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வணக்கண்ணே. வணக்கம். வாங்கண்ணே. சொல்லு தம்பி. ஆன்லைன் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோன் வாங்கணுண்ணே. ஒரு ஃபோன் ஒன்று காட்டுங்களேன். காட்டுறேன் தம்பி. தம்பி என்ன மாடல் பார்ப்பாங்க? இன்னும் இந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆரேன் இருக்கான். அவன் வந்தோடனே அப்படியே வாங்கியிருந்தானே. அவனுக்கு வரட்டும்பா, அனுப்புவோம். அப்படியா? இந்த நல்ல தம்பிக்கு ஃபோன் வாங்கியிருக்கேன். இந்த பேசிட்டு வாங்கிக்கிறேன். சரியா? அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னடா? சரி, மாடல் பார்த்துருமா? என்ன மாதிரி மாடல்னே பார்க்கணும்? விவோவில் புது மாடல் காட்டுங்க. சரி, ஓகேண்ணே. அண்ணே, இதை பாருங்கண்ணே. இது விவோ Y29. இதில் ப்ராசஸரும் நல்லாயிருக்கும். ஆன்லைன் கிளாஸுக்கும் சூப்பர். கேமிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. சரி சார், இந்த விலை வந்து பார்த்து போடுங்க. குறைச்சி அதெல்லாம் பார்த்து போட்டுடலாம்ண்ணே. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாம்ண்ணே. சூப்பராக இருக்குடா. இஎம்ஐயில் வேணால் போட்டுக்கலாமாப்பா? சரிண்ணே, போட்டுக்கலாம். இதே எடுத்துக்கோங்கப்பா. சரிப்பா. சரிண்ணே, போயிட்டு வாங்கண்ணே. என்னடா ஃபோன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. சரி, ரைட்டு. அப்புறம் என்ன பார்ப்போம்டா? பார்ப்போம்டா. அப்பா பார்ப்போம்ப்பா. தம்பி, படிக்கணும்னு ஃபோன் கட்ட வாங்கி கொடுத்தாச்சு. அதில் வேறு எதையும் பார்க்காம ஒழுங்காக படி. சரி.
ஏய் வாடா குமாரு. என்னடா பண்ற? ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கேன்டா. உள்ள வாடா. உட்காரு குமாரு. ஆன்லைன் கிளாஸ்க்கு எப்படியோ ஃபோன் வாங்கியாச்சு. அதான் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிடலடா, கேம் தரேன் விளையாடுவோம். என்ன கேம்டா நல்லா இருக்கும்? நானும் செல்வம் ஃப்ரீ ஃபயர் தான் எடுத்து விளையாடுவோம். வா அதை எடுத்து விளையாடுவோம். எவ்வளோ எம்பிடா வரும்? அது ஒரு 500 எம்பிக்கு மேலே இருக்கும்டா. சரி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்டா. சரி ஏற்றுவோம். ஆ வாடா செல்வா. என்ன குமார் ஆன்லைனில் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கீங்களா? சரி வாங்க நம்மளும் விளாடுவோம். என்னப்பா படிக்கலையா ஒன்றும்? இப்போதான்ப்பா கிளாஸ் முடிஞ்சிச்சு. சரி இருப்பா, இந்த வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. The next day. இப்போ என்னப்பா நீ என்ன படிக்காம போனே பார்த்துட்டு இருக்க? இல்லைப்பா இப்போதான்ப்பா எடுத்தேன். சரி ஒழுங்கா படி, சரி போன பார்க்காத. ஃபோனை பார்க்காம படிச்சுருந்துருக்கலாமா எக்ஸாம் ஃபீஸு? என்ன பண்ண தெரியலையே. லாஸ்ட் 5 minutes. தம்பி மார்க் கம்மியாக தான் எடுத்துருக்கிறான். ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ நேரம் நினைக்கிறான்? அது நைட்டு ஃபுல்லாக பார்க்குறேன் சார். சார் நாங்கள் 2 மணி நேரம் தான் ஆன்லைன் கிளாஸே எடுக்கிறோம். சார் இல்லை நான் வேலைக்கு போய் லேட்டாக வரும், நைட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ அதோ கேம் ஏதாவது ஆடுறான்னு நினைக்கிறேன். நீங்கள் அவன் போய் வீட்டில் போய் என்னன்னு கண்டிங்க. மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கான், இப்படியே போனால் ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவான். சரி சரி நீங்கள் அவன் என்னன்னு பார்த்து மட்டும் அவனு கண்டிச்சு. வேறு என்ன செய்தான்னு தெரில. நீ எப்போ பார்த்தாலும் போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு நிமிஷம் இப்போ நீ சொன்ன போனக்குள்ள நீ பேசுகிற போனக்குடி மேட்ச் முடிகிற நேரம் பார்த்து ஃபோனை பிடின்னு போயிட்டாரு. நாளைக்கு வேறு பப்ளிக் எக்ஸாம் என்ன செய்ய போகிறோம்? தூர போடலாச்சு. ஃபோனே வாங்கிட்டு போயிட்டாரு, இன்னும் என்னத்தை படிக்க? எல்லாம் ஓடி போயிட்டாச்சு. தம்பி டேய், வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற, முன்னாடி பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கிற. இன்னொரு தடவை பார்த்துல பார்த்தா பேப்பரை பண்ணிட்டு வெளியே நிற்கிறோம் பார்த்துக்கோ. ரிசல்ட்டை பற்றியா? கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா நம்ம பதில் சொல்கிறியால? வேறு 12ஆப்பில் ஃபெயில் ஆகிட்டானே. நான் அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறேன்னு தெரில. இது வச்சு எவனும் வேலை கூட தர மாட்டான். இல்லை தம்பி யோவா இல்லை போன உள்ள வேண்டாம். இப்போ பார்த்தா நோண்டிகிட்டே இருக்கேன். எப்படிடா சொல்கிறத கொஞ்சமாவது கேள்ல. என்னப்பா நாங்கள் தான் அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லாமல் இருந்தோம். உனக்கு இப்போ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனாலும் பரிசையிலே ஃபெயில் ஆகிட்டு வந்துருக்கேன். நான் என்னப்பா செஞ்சு விடுறது எங்களை?